Hello students, welcome back to the English class. This is basic English grammar class. Already we are learning so many topics, right? Important topics we have learned in the previous videos, right? So in this video we are going to learn about the topic 6th standard English. The topic is model auxiliaries. Already we have learned about helping verbs, right? Primary auxiliaries and secondary auxiliaries. So this is the one kind model auxiliaries. So what is model auxiliaries? Model auxiliaries in the sense it will be helped to the main verb. ஸோ மாடல் ஆக்சிலரியை பொறுத்த வரைக்கும் நாம் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக அதோட மீனிங் அப்படின்னு பார்த்தோம்னா ஹெல்பிங் வேர்ப் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன் அப்படின்னு சொன்னால் மெயின் வேர்புக்கு சப்போர்ட்டிவாக யூஸ் பண்ணக்கூடியது, சப்போர்ட்டிவாக வரக்கூடிய வேர்பை தான் நம்ம ஹெல்பிங் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மாடல் ஆக்சிலரிஸ் அப்படின்றத ரெண்டு டைப்பாக பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் primary auxiliary and secondary auxiliaries, right? So let us learn about the model auxiliaries little deep. Definition, right? Definition of model verbs and model auxiliaries, primary auxiliaries, secondary auxiliaries. So these are the same name of model verbs, right? What is the definition here? A model verb is a type of auxiliary verb that is used to indicate modality, that is likelihood, ability, permission, possibility. ஸோ இது மாடல் வேர்ப்ஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை நாம் சொல்லும்போது எபிலிட்டி, பெர்மிஷன், பாசிபிலிட்டி, லைக்லிஹுட், ப்ராபபிலிட்டி, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நாம் சொல்லக்கூடிய வார்த்தைகளே எக்ஸ்பிரஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சில வார்த்தைகள் உண்டு. அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், மாடல் ஆக்சிலரிஸ் அப்படின்னு சொல்கிறோம். லுக் அட் தட். Two of my friends can play guitar. Two of my friends can play guitar. So play guitar அப்படின்னு சொல்லும்போது இது எதை மென்ஷன் பண்ணுது, எபிலிட்டியை மென்ஷன் பண்ணுது, ரைட்? ஸோ இதே மாதிரி பெர்மிஷன், அது ஒரு வேளை பொலைட்டாக இருக்கலாம் அல்லது சம்திங், வாட் எவர் இட் இஸ், we have to use as a பெர்மிஷன், எபிலிட்டி, ப்ராகிபிஷன், இது எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடல் ஆக்சிலரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மாடல் ஆக்சிலரிஸ் அப்படின்றதுனா நாம் அதை ஆக்சிலரிஸ் அப்படின்னு சொல்லும் போதே அதில் வேர்ப்ஸ்னு வந்துடும். வேர்ப்ஸ் அப்படின்றது நாம் ரெண்டு டைப்பாக பிரிப்போம், மெயின் வேர்ப், ஆக்சிலரி வேர்ப். ஸோ இந்த மெயின் வேர்ப் அப்படின்றது நம்ம என்ன ஆர்டினரியாக யூஸ் பண்ணக்கூடிய வேர்ப் தான். ரன், ஜம்ப், பிளே, ஈட், குக், இது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா மெயின் வேர்ப். ஆக்சிலரி வேர்ப்ஸ் அப்படின்றது மெயின் வேர்புக்கு சப்போர்ட்டிவாக யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள். பிரைமரி ஆக்சிலரிஸ். பிரைமரி ஆக்சிலரிஸ் அப்படின்னு பார்த்தா பி ஃபார்ம் வேர்ப்ஸ் ஆர் ஹியர். பி ஃபார்ம் வேர்ப்ஸ், வாட் ஆர் த பி ஃபார்ம் வேர்ப்ஸ் ஆர் ஹியர்? Already we have learned, right? In the helping verbs, am, is, are, was, were are called be form verbs, and have form verbs, have, has, had are called have form verbs, right? Do form verbs, do, does, did, இது வந்து primary auxiliaries, right? So model auxiliaries அப்படின்னு பார்க்கும்போது can, could, may, might, shall, should, will, would, இது எல்லாமே என்ன சொல்லுவோம், model verbs அப்படின்னு சொல்லுவோம், right? Let us learn the next one. So model verbs அப்படின்றது don't need auxiliaries to form a negative and question. So என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா model verbs automatically it will take a negative formation with add, not alone, right? So we should not use as a does not, do not, have not, had not. It is not necessary, right? So model auxiliaries பக்கத்திலேயே நாம என்ன யூஸ் பண்ணிக்கலாம், not add பண்ணா it will change it to negative and question also. Look at the example. She does not should stay. இது வந்து கரெக்ட் கிடையாது. She should stay, right? So how can we change the sentence into negative? She shouldn't stay. The next one, why should she stay? இதை வந்து நாம என்ன சொல்லுவோம், கொஸ்டினா சொல்லுவோம். ஸோ இதில் வந்து நாம பிரைமரி ஆக்சிலரிஸை வந்து அதற்கு ஹெல்ப்புக்காக யூஸ் பண்ண தேவையில்லை. ஆக்சுவலாக இதுவுமே ஒரு ஆக்சிலரி வேர்ப் தான் இல்லையா? ஸோ மாடல் வேர்ப் டோன்ட் ஹாவ் இன்ஃபினிட்டிவ்ஸ் ஆர் ஐஎன்ஜி ஃபார்ம்ஸ். ஸோ மாடல் வேர்ப்ஸுக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டூ ஃபார்ம் கிடையாது, அதே மாதிரி ஐஎன்ஜி ஃபார்ம் கிடையாது, இடி ஃபார்மும் கிடையாது, ரைட்? ஸோ மாடல் ஆக்சிலரி அப்படின்னு பார்க்கும்போது வேர்புன்னு தான் படிப்போம், ஆனால் ஆஸ் யூஷுவல் அதோட பாஸ்ட் ஃபார்ம் மட்டும்தான் உண்டு. நாம் அதை வந்து ஐஎன்ஜி ஃபார்ம்லையோ அல்லது இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம்லையோ நாம எழுத மாட்டோம், ரைட்? ஸோ கீப் இன் யுவர் மைண்ட் மாடல் ஆக்சிலரிஸை என்னென்னலாம் அப்படின்னு சொல்லிட்டு. த நெக்ஸ்ட் ஒன், so first of all we would know about model auxiliary verbs in the sense
In this category are included all those verbs that often function as a helping verbs and the main verb. Helping verbs kuda main verb kuda helping verb வரக்கூடியது தான் இந்த modal auxiliary அப்படினு சொல்லுவோம். So first அது ரெண்டு டைப்பா பார்த்தோம் இல்லையா, primary auxiliary, secondary auxiliary. What is that? First one, modal primary auxiliary. These can function both as helping verbs and full verbs. They include be, have, do, right? So இது எல்லாமே primary auxiliary னு பார்த்தோம். Be form verbs, have form verbs and do form verbs are called primary auxiliaries. இத வந்து ஒரு சில நேரங்கள்ல main verb க்கு சப்போர்ட்டிவா யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி main verbs கூட sometimes யூஸ் பண்ணுவோம். Right? Look at the example. She is not listening to me. She is not listening to me as a helping verb for this main verb. Listening க்கு main verb இருக்கக்கூடியது is இல்லையா? And look at the next one. Where are you? Where are you? What is the main verb in this sentence? In this question, are is the main verb, right? So it is functioning as a main verb, right? So main verb ஆவும் இத sometimes யூஸ் பண்ணலாம். So primary auxiliaries அப்படின்றத நம்ம helping verb அப்படின்ற டாபிக்ல பார்த்திருக்கோம் இல்லையா? And the next one, modal auxiliaries. Secondary auxiliary பார்த்தோம். Secondary auxiliaries தான் modal auxiliaries also, right? These can function only as helping verbs and include the modals can, could, may, might, will, would, shall, should and must. So these are the examples of modal auxiliaries, right? அடுத்தது dare to, need to, ought to, இது எல்லாமே என்ன யூஸ் பண்ணுவோம், modal auxiliaries னு சொல்லுவோம். So அதை நாம என்ன யூஸ் பண்ணலாம்னு பாருங்க. ஒரு சில நேரங்கள்ல அந்த modal auxiliaries helping verb தான் யூஸ் பண்ணுவோம். கண்டிப்பா main verb கூட இருக்கும், right? So can I help you? So can I help you? Can வந்து என்ன helping verb இருக்கு. அதாவது எந்த வேர்டுக்கு helping verb இருக்கு, main verbக்கு helping இருக்கு, right? So next second one பாருங்க. You must go now, right? So modal auxiliary வந்து must. அப்போ go அப்படின்ற ஒரு main verbக்கு சப்போர்ட்டிவா இருக்கு இல்லையா? So that is the thing here. Modal auxiliary should not work alone. சரியா? helping verb modal auxiliary கூட கண்டிப்பா main verb இருக்கும். Primary auxiliary sometimes helping verb இருக்கும், sometimes என்னவா இருக்கும், main verb ஆவே இருக்கும், right? So I am a teacher. So what is a modal auxiliary? What is a primary auxiliary here? Am is a primary auxiliary. So it is a main verb in this sentence, right? The next one, functions of primary auxiliaries. So what are the functions here? So primary auxiliary na enna, secondary auxiliary enna பார்த்துட்டோம், right? So functions of primary auxiliaries. What are the functions here for primary auxiliaries? The first thing, to show the tense of the main verb. So to show the tense of the main verb. Tense of the main verb in the sense he is painting, right? So you can say it is a present continuous because how would you find out this one? Is painting. Is painting அப்படின்றது presentல யூஸ் பண்ணக்கூடிய be form verb, right? So to show the tense of the main verb. Main verb ஓட tense காலத்தை பத்தி மென்ஷன் பண்ணக்கூடிய ஒரு auxiliary verbs தான் primary auxiliaries verb. Primary auxiliaries நாம சொல்லுவோம், right? The next one, to show a habit like or dislike. So like or dislike பத்தி சொல்லக்கூடியது, அதாவது habit மென்ஷன் பண்ணும்போது நாம இந்த primary auxiliaries யூஸ் பண்ணுவோம். I don't play ice cream, I don't like ice cream, I don't play sports. So these are the words you should use don't here, right? So do form verb, do, does, did, you can use to show a habit like or dislike. And the next one, what are they? To form question tags. To form question tag in the sense, ஒரு சில இடங்கள்ல வந்து நாம question tag யூஸ் பண்ணுவோம். question tag வந்து மேக் பண்றதுக்காக இந்த be form verbs வந்து யூஸ் பண்ணலாம். We are not allowed, are we? சரி, இந்த மாதிரியான ஒரு சில இடங்கள்ல நாம be form verbs necessary-ஆ யூஸ் பண்ணுவோம். So இதுதான் functions of primary auxiliaries, right? So you have to keep in your mind what are the primary auxiliaries and modal auxiliaries here.
and what are the works of that, and what are the uses of those primary auxiliaries and modal auxiliaries. The next one, so we have come to the end of the session and we have learned about modal auxiliaries, right? So you have to keep in your mind what we have learned. Verbs, we have learned main verbs and auxiliary verbs. Auxiliary verbs have two types. What are they? Primary auxiliaries and modal auxiliaries. Primary auxiliaries have three types: be form verb, have form verb, do form verb. And the next one, modal auxiliaries, has all modals, right? All modals in the sense, what are they? Can, could, may, might, will, would, shall, should and must. So you have to keep in your mind what are the words we have learnt in this video. And if you get any doubts on this video, just watch once again till the end. You can learn from the topic. And we will learn the next class with other interesting topics as well, interesting pictures. Thank you. Have a fantastic day for you all. Until then, keep learning, stay safe in your home. Thank you. Take care.